அன்னைக்கு ஒரு நாள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூருங்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வெளியே கூட்டமாக ஆட்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன ஒருத்தரோட ஃபேமிலி அவரோட 16வது நாள் காரியத்துக்காக வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்துலாம் வந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்குமே எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு திகில் சம்பவமும் அங்க நடக்கலங்க. எல்லாமே நல்லபடியா அவருக்கு உண்டான அந்த காரியத்தை படையல எல்லாத்தையுமே வச்சுட்டு எல்லாருமே அங்கதான் தங்கி இருக்கிறாங்க. மோஸ்ட்லி வெளியூர்ல இருந்து இந்த மாதிரி வர சொந்தக்காரங்க அங்கேயே தங்கிட்டு தாங்க போவாங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு இல்லைன்னா நைட்டு தங்கிட்டு காலையில பஸ்ஸுக்கு தான் கிளம்புவாங்க. அப்படிதான் அவங்களோட வீட்லயும் வெளியே இருக்கிற அந்த திண்ணையிலையும் உள்ள ஹால்ல பிளஸ் ரூம்ல எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற இவங்களோட வீட்ல கதவு எதையுமே லாக் பண்ணலங்க. ஏன்னா ஆட்கள் எல்லாருமே வெளியவும் இருக்கிறாங்க உள்ளேயும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் முழிச்சுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு 1 மணில இருந்து 1:30 மணி இருக்குமாங்க. அந்த ஏரியாவோட ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி இப்படி கத்தி இருக்குதுங்க. கத்துனது மட்டும் இல்லாம இவங்களோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, அதாவது இறந்து போனவரோட அந்த போட்டோவை இவங்களோட வீட்டுல நடு வீட்டுல தான் வச்சிருக்காங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே இருக்கிற அந்த மெயின் டோரை ஓபன் பண்ணா, அதாவது ஒரு சின்ன ஒரு கதவு இருக்குமா, அதை ஓபன் பண்ணாதான் மெயின் டோர் வருமா. இப்போ எல்லாமே ஓபன்ல தான் இருக்குது. வெளியே நின்று பார்த்தாலே நேரா இவரோட போட்டோ தாங்க இருக்கும். அவரோட போட்டோக்கு கீழே நிறைய படையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இறந்து போனவரோட பொண்ணு அவங்களோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூம்ல அம்மாவும் அந்த பொண்ணு மட்டும் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒன்னு சொன்ன மாதிரி எல்லா நாயுமே அவரோட போட்டோவை பார்த்து ஊழ விட ஆரம்பிக்குதுங்க. அழுக ஆரம்பிச்சிருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரியான இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்கட்டும், வீட்டில் வளர்க்குற நாய்களாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னா ஒரு மாதிரி ஹவுலிங் சவுண்டு கொடுக்குங்க. அது போக தன்னோட ஓனருக்கு எதனா ஒரு பிரச்சனை இல்லை தன்னோட ஓனரை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுகுங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாத்துக்குமே இறந்து போன அந்த மனுஷன் டெய்லியுமே ஃபீட் பண்ணுவாராம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ணுவாராம். பிஸ்கட்டாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே கொடுப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட கண்ணுக்கு இறந்து போன மனுஷன் தெரிகிறாரா? அதனால தான் இறந்து போன அந்த மனுஷனோட போட்டோவை பார்த்து இந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்குதுங்க. என்னதான் அந்த நாய்ங்க எல்லாமே அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு, அதனாலதான் வந்து அழுகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுங்களோட கண்ணுக்கு இறந்து போன மனுஷன் தெரியுறாரா? ஒரு பயம் ஒண்ணு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லையாங்க. இதே நேரத்துல அந்த இறந்து போனவரோட பொண்ணு அவங்க அம்மா 2 பேருமே ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ரூம்ல திடீர்னு அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேக்குதுங்க. அந்த பொண்ணோட காதுக்கு அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அழுகுறாரு. இந்த பொண்ணும் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்கிற அந்த ஒரு துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அவங்களோட வாய்ஸ் கேட்கும் போது எப்படிங்க இருக்கும்? ரொம்பவே ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அழுதுகிட்டே வெளியே ஓடி வராங்க. என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரங்களாம் கேட்கும் போது அப்பாவோட வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, அப்பா இங்கதான் இருக்கிறாரு, என்னை கூப்பிட்டாரு, அவரோட வாய்ஸ் தான் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க நடு வீட்டுல. ஆல்ரெடி அந்த டாக்ஸ் எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி ஹவுலிங் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது. இதே நேரத்துல இந்த பொண்ணும் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்குதுங்க. எப்படிங்க இருந்திருக்கும்? எப்படா விடியும், எப்படா கிளம்பலாங்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க. பாதி பேர் அன்டைம்லயே கார் வச்சிருக்கிறவங்களாம் கிளம்பி போயிட்டாங்களாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே காலப்போக்கில் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இவங்களோட வீட்டுக்கு வெளியே ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்ததாகவும் அது இறந்து போன அந்த நபரோட உருவம் தாங்கிற மாதிரி இந்த பால் ஊத்த வரவங்க அப்புறம் அந்த போஸ்ட்மேன் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அது போக அந்த ஏரியால இருக்கிறவங்க நிறைய பேரு அவரோட உருவத்தை பார்த்ததா இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இது ஒரு பக்கங்க. ரெண்டாவதா திருச்சியில இருக்கிற ஒரு பகுதியில ஒரு அம்மா இறந்துடுறாங்க. அவங்க இந்த மதுரையில இருக்கிற மேலூருக்கு, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல பார்த்தோம் இல்லையா, இந்த கேத வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க தான். ஆனால் அவங்க இறந்ததுக்கும் இங்க இறந்து போனவரோட ஆத்மாவுக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாதுங்க. அவங்க நேச்சுரல் டெத் தாங்க. இறந்து போன அம்மாக்கு மொத்தம் 3 பொண்ணுங்களாங்க. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களுக்குமே இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களோட ஆத்மா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்டோட இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட மனசு இங்கேயே தாங்க சுத்திக்கிட்டு இருக்கும். என்னதான் நம்ம 16வது நாள் காரியம் பண்ணாலும் இல்ல அவங்களுக்கு உண்டான அந்த சடங்குகளை செஞ்சாலும் அவ்வளவு ஏங்க காசி ராமேஸ்வரன் போயிட்டு அவங்களோட அஸ்தியை கரைச்சாலுமே அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த கமிட்மெண்ட், அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான், அதாவது அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டு தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுங்கிறது பொதுவான ஒரு விஷயங்க. அப்படித்தான் இவங்களோட ஆத்மா அந்த ஏரியாலே சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்கள ஒரு சிலர் நம்புறாங்க, ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. எந்த காலத்துல இருக்கிற இன்னுமா அந்த பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சம்பவம் அவங்களோட ஏரியால இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி பயமுறுத்தி இருக்குது. இறந்து போனவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் ஒரு அம்மா எப்பயுமே வெளியே தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம்.
கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் எடுக்குதுங்க. எங்கேயோ கீழே உருண்டு விழுந்தாங்கன்னா அவங்களோட கை தலையெல்லாம் அடிபட்டுச்சுன்னா வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெயின் எடுக்குது. அது போக அவங்கள யாரோ ஒருத்தவங்க காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க ரோட்ல. இவங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது கனவா நிஜமாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு எரிய ஆரம்பிக்குது, அங்கங்க ரத்தம் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா ஒரு புகை மாதிரியான உருவமாங்க. அவங்களோட மூக்குத்தி மட்டும் ஒரு மாதிரி பளபளன்னு இருக்குதுங்க. நல்லா தெரிஞ்சிருக்குது ஆப்போசிட் வீட்டில் இறந்து போன அந்த அம்மா தான் தூங்கிக்கிட்டு இருந்த இந்த அம்மாவை கட்டில இருந்து இழுத்து போட்டு கீழே இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எதனால இப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க பார்த்த உருவம் அந்த அம்மாவோடது தான். அந்த மூக்குத்தியை வச்சு சொல்றாங்க இது இறந்து போன அந்த அம்மா தான். இந்த ஒரு சம்பவம் அங்க நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்குதுங்க. யாருமே வெளியே படுத்து தூங்க மாட்டாங்களாம், மொட்டை மாடியிலையும் படுத்து தூங்க மாட்டாங்களாம். மூணாவது இன்சிடென்ட் சென்னையில் இருக்கிற ஒரு அக்கா. அவங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பார்த்துட்டாங்க. அதாவது அடிமேல் அடி அவங்களுக்கு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ அவங்களுக்கு 30 வயசு ஆகுது. இந்த வயசில் அவங்க பார்க்கக்கூடாது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. நிறைய குழந்தைங்க வந்து அபார்ட் ஆகிருக்குதுங்க. அது ஏன் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க இருந்த அந்த சூழ்நிலையின் காரணமாக அடுத்தடுத்து அபார்ட் ஆகிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அது அவங்களோட உடல்நல குறைவு தான் மெயினாக காரணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரம் அதாவது இப்போ 8 மாசம் அவங்க கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது போக அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்கள வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க. 7வது மாசம் அவங்களுக்கு வளகாப்புலாம் பண்ணி எல்லாமே நல்லபடியா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு பிரதர் இறந்துடுறாரு. அந்த செய்தி இவங்க கேட்டதுக்கு அப்புறமா மாசமா இருக்கிறதோட அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வேணாம், இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி காரியங்களுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க கொஞ்சம் கூட அதை மதிக்கலைங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி போனவங்க அங்க போனதுக்கு அப்புறமா எமோஷன் ஆனது மட்டும் இல்லாம அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. அது போக சுடுகாட்டுக்கும் பாதி தூரம் அதாவது வழி அனுப்புறதுக்கு போவாங்கம்மாங்க இல்லையா, அந்த மாதிரியும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சுடுகாட்டு கிட்ட வரைக்குமே போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த காரியத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2வது நாள் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மிட் நைட் ஒரு 3-3:15 மணி இருக்குமாங்க. இவங்களுக்கு திடீர்னு வயிற்றுல அந்த பேபியோட மூவ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி அதிகபட்சமா இருந்திருக்குதுங்க. கொஞ்சம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் ஆயிருக்குது, வலிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு கண்முழிச்சு எந்திரிச்சவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம இவங்களே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு லைட்டா வாக்கிங் போறாங்க. இது காமனான விஷயமாங்க. திடீர்னு பேபியோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டா வாக்கிங் போயிட்டு பிடிச்ச அந்த சாங்ஸோ இல்ல எதனா ஒன்று கேட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆனாலே பேபியும் தூங்கிருமா. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க ரெகுலரா பண்ற எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு நைட்டும் பண்றாங்க. ஆனால் குழந்தையோட மூவ்மெண்ட் நிக்கிற மாதிரி இல்லைங்க. பெயின் ஜாஸ்தியா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உணர்றாங்க. யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு பக்கத்திலேயே அதாவது இவங்க வாக்கிங் போகும்போது ஹாலில் நடந்து போறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடியே நடந்து வராங்க. திரும்பி நடக்கும் போதும் ஒரு ஷேடோவை பார்த்துருக்குறாங்க. ஏதோ ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், இல்லை இந்த லைட் வெளிச்சத்துக்கு 2 லைட் இருக்குமா, ஆப்போசிட்டில் 2 எல்லோ கலர் பல்ப் போட்டு வச்சிருப்பாங்களாம். அதோட ரிஃப்ளெக்ஷனில் கூட இவங்களோட ஷேடோவே 2 கூட தெரியலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ யாருக்கிட்டையுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டு படுத்துடுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. காலையில் ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இன்னுமே வயிறு வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. என்னன்னா குழந்தையோட மூவ்மெண்ட்டே சுத்தமா கிடையாது. இவங்களுக்கு பயம் வருதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது குழந்தை கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆங்க. ஒன்னு குழந்தையை காப்பாற்ற முடியும், இல்ல அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தாங்க அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடியும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலங்க. அந்த குழந்தை இறந்து போச்சு. அதாவது மிட் நைட் 3 மணிக்கே இவங்களுக்கு ஒரு பெயின் வந்து அதாவது குழந்தையோட மூவ்மெண்ட் அதிகமா இருந்து இவங்க எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிற வரைக்குமே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அது இவங்களுக்கு தெரியலங்க. அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போனவரோட வீட்டுக்கு நீ போயிட்டு வந்ததுனால தான் உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. அங்கிருந்து ஏதோ ஒரு ஆத்மா தான் உன்னை பின்தொடர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அது மேல நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. ஆனால் அதே ஊரை சேர்ந்த ஒரு குறிப்பாக்குற அம்மா கிட்ட போயிட்டு இவங்களா போயிட்டு பார்க்குறாங்க. அவங்க வீட்டாளுங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதான். போய் பார்த்த இடத்துல அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்ட தாயி, எவ்வளவோ தவம் இருந்து ஒரு பிள்ளைய வந்து பெக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தவ, உனக்கு இந்த நேரத்தில் அங்கே போகணும்னு என்ன எழுதி இருக்குது? நீ அங்கே போனதுனால தான் அங்கே இருக்கிற ஒரு துர்மரணமான சக்தி உன்னைய அதாவது உன்னோட குழந்தைய அழிச்சிருச்சு, உனக்கு வந்ததை உன்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த அக்கா ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அது போக
இவங்களோட வீட்டில், அதாவது இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இந்த வீட்டோட மொட்டை மாடியில் இறந்து போன ஒரு பிரதரோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அவரோட நடமாட்டம் இருக்கிறதையும் இவங்களே லைவா பார்த்துருக்காங்க. நிறைய பேர் ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்தேன், ஏதோ ஒன்று மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டாளங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 ஸ்டோரியுமே கார்த்தி மணிங்கிற ஒரு பிரதர் தான், அதாவது நம்மளோட கோஸ்டியாங்க. அண்ணா, நான் உங்களோட பெரிய ஃபேன்னா, உங்களோட டெவில்ஸ் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை, அதாவது அவர் பார்த்த விஷயங்களை கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சுடுகாட்டு பாதை கர்ப்பிணி பெண்ணை பின்தொடர்ந்த அமானுஷம் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம். அந்த ஸ்டோரிக்கு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாருங்க. ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கரமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ஒரு மாதிரி சென்டிமெண்டலாகவும் இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த ஸ்டோரியை எடுத்து நான் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா மெயினான ஸ்டோரிக்குள்ளே போக போகிறேன். நீங்கள் எல்லாருமே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சென்னையில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்க வந்த ஒரு பொண்ணு, அதாவது ஆல்ரெடி நம்ம அந்த சுடுகாட்டு பாதைன்னு சொல்லிட்டு பார்த்ததுல விஜயாங்கிற ஒரு பொண்ணு தான் எனக்கு அந்த ஸ்டோரி அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த, அதாவது அவங்க அம்மா பார்வதிக்கும் விஜயாக்கும் நடந்த 2 இன்சிடென்ட் வந்து நம்ம அந்த ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சி தாங்க இது. அதாவது அதுலேருந்து தொடர்ச்சி ஆகுமானா கிடையாது. அதே பொண்ணு, அதாவது விஜயாங்கிற பொண்ணு சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு வராங்க. படிக்கிறதுக்கு வந்த இடத்துல வெளியே வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது அந்த பிஜியில் நடந்த ஒரு அமானுஷத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு விரிவான தொகுப்பை தான் இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 இன்சிடென்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி உங்களோட வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து 7 மணிக்கு மேலே வெளியே விடாதீங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போகாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஆல்ரெடி விஜயாங்கிற ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க அம்மா பார்வதிக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு 2 இன்சிடென்ட்டை நம்ம போன ஸ்டோரியில் பார்த்துருந்தோம். அந்த ஸ்டோரியை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஸ்டோரியில் அவங்களுக்கு 2வது இன்சிடென்ட் நடந்தது அவங்களோட 2nd ஸ்டாண்டர்ட் அப்போ. காஞ்சனா படம் பார்க்க போனப்போ அவங்களோட அம்மா, அதாவது விஜயாவோட அம்மா பார்வதி, அவங்க கிட்ட நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்றாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் ஞாபகம் வந்தாலும் இந்த பேய் அமானுஷ்யத்துக்கு மேலாம் இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. விஜயாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சின்ன வயசுல தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதே தவிர்த்து அவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற அந்த டைம்ல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு, அதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவமும் அவங்களோட வாழ்க்கையில நடக்கல. சின்ன வயசுல நடந்தது தான் அவங்க அம்மா ரீகால் பண்ணிருக்காங்கிற பட்சத்துல இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும் போதே விஜயா ஒரு பையனை லவ் பண்றாங்க, அவரும் விஜயாவை லவ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் லவ் தானாங்க. அவர் வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால அவரை பார்க்கவும் முடியலங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ விஜய் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து காலேஜ் போகிறது சென்னைக்கு போயிடக்கூடாது, அப்படி சென்னைக்கு போயிட்டோம் அப்படின்னா நல்ல காலேஜ்லையும் சீட் கிடைக்கும், அதே நேரத்தில் நம்ம லவ் பண்ணுற அந்த பர்சனையும் அப்பப்போ நம்ம மீட் பண்ணலாமே, வெளியெல்லாம் போகலாமே, கோவிலுக்கு பீச்சுக்கெல்லாம் போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் ஒரு ஃபேமஸான மெடிக்கல் காலேஜில் ஏஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேராமெடிக் லைனில் கார்டியாக் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பை இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குதுங்க. ஆனால் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் நர்சிங் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேம்பஸ்க்குள்ள அந்த ஹாஸ்டல்ல அலோடாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வெளியே தான் ஒரு பிஜி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. இவங்களோட காலேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு பிஜி ஹாஸ்டல் இருக்குதுங்க. இவங்க தங்கி படிக்க போற அந்த பிஜி ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு லேடிஸ் பிஜி தாங்க. அபார்ட்மெண்ட் டைப்ல தான் இருக்குமா. கீழே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்கிற இடத்துல ஒரு 1 BHK மாதிரி எடுத்து கட்டி இருக்கிறாங்க அந்த ஓனர். அது போக அதுக்கு ஆப்போசிட்லேயே கீழேயே ஒரு வார்டனோட ரூம் இருக்குமாங்க. அவங்க வார்டன்லாம் சொல்ல முடியாதான், இங்கே அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாதாங்க. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிடையாது, லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அது போக வெளியே ஒர்க்கிங் பீப்புள்லேருந்து எல்லாருமே இங்கே தான் தங்குறாங்கங்கிற பட்சத்தில் அங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதாங்க. எந்த டைம் வேணாலும் வரலாம், எந்த டைம் வேணாலும் போகலாமா. ஒரு அக்கா இன்சார்ஜ்னு சொல்லிட்டு கீழே இருப்பாங்களாங்க, அவங்களுமே அந்த அளவுக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்களாம், ஃப்ரெண்ட்லியான டைப் தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஏறி வந்தாங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸு மட்டும்தான், லிஃப்ட் கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தால் அங்கே மொத்தம் 6 ரூம் இருக்குமாங்க. ABCDன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ரூமையும் வந்து பிரித்து வச்சுருப்பாங்களாம். ஒரு ரூமுக்கு 4 பொண்ணுங்களாங்க. ஒரு சில ரூமில் மட்டும் 3 பொண்ணுங்க 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுருப்பாங்களாம். 4 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க இருக்கிற ரூமில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. மற்றவங்களுக்குலாம் வெளியே காமனாகவே இருக்குமா. செகண்ட் ஃப்ளோர்லையும் இதே மாதிரி ஒரு 4-5 ரூம் இருக்குதுங்க. அதுக்கு மேலே மொட்டை மாடி. இதுதான் இவங்க பிஜியோட அமைப்பு. விஜயா தங்கி இருக்கிறது 4 ஷேரிங்காங்க. ஆனால் அவங்களோட ரூமில் மொத்தம் 3 பேர் தான் இருப்பாங்களாம். அதுக்கு காரணம் என்னங்கிறது இவங்களுக்கு தெரியாதாங்க. அந்த 4வது பெட்டு மட்டும் எப்பயுமே எம்டியாக தான் இருக்குமா. இவங்க போகும்போதே ஒருத்தவங்க தான் இருந்திருக்கிறாங்க, பிரியங்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களும் இவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. அது போக இவங்களோட காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணும், அதாவது இவங்களோட கிளாஸ்மேட்டும் அதே பிஜியில் தான் இவங்க கூட தங்குறாங்க. 3 பேரும் ஒரு ரூமுங்க. எல்லாமே நல்லபடியாக செட் ஆயிடுது. இவங்களோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா ரூம்லையுமே ஒரு ஹால், ஒரு கிச்சன், அது போக ரூம், பெட்ரூம் இப்படி தான் பிரித்து இருக்குமாங்க. அதாவது நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ, ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் தான் ஒவ்வொரு ரூமுமே இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட அந்த மாஸ்டர் பெட்ரூமில் மொத்தம் 4 காட் போட்டிருப்பாங்களாம். லெஃப்ட் சைடில் 2 காட், ரைட் சைடில் 2 காட் போட்டிருப்பாங்களாம். அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்க்கு உள்ளேயே ஒரு பால்கனி இருக்குமாங்க. கண்ணாடி ஸ்லைடிங் டோர் தான் இருக்குமாங்க. லைக் வெளியே யாராச்சும் நின்னாங்கனாலோ இல்லை உள்ள யாராச்சும் நிற்கிறாங்கனாலோ வெளியே இருந்தும் பார்க்கலாம், உள்ள இருந்தும் பார்க்கலாம். ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள கர்டைன் போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்களாம். இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஏன்னா இந்த பிஜி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் இங்கேயே ஒரு குக்கண்ணனும் இருக்கிறாரு. அவர் வந்து 3 வேளையுமே, அதாவது இவங்க கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி 2 வேளையோ 3 வேளையோ அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்களாம். மெஸ்ஸுக்கு தனியாக அவங்க போக தேவையில்லை. எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இன்க்ளூட் ஆஃப் அந்த மந்த்லி ரெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயா அந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஊருக்கு போகிறது மாசத்துக்கு 2 தடவையோ இல்லை 1 தடவை தான் போவாங்களாம். அது போக எதனா ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும்தான் ஊருக்கு போவாங்களாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே இந்த பிஜி ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. இங்கேருந்து அவங்களோட காலேஜுக்கு போகிறது, மறுபடியும் இங்கே பிஜி ஹாஸ்டலுக்கே வந்துடுறது. அது போக இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செட் ஆயிடுறாங்க. இவங்க ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாயர் அக்கா இருக்கிறாங்க. அவங்களோட ரூமே 4 ஷேரிங் தானா. மோஸ்ட்லி அவங்களோட ரூமில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே லைட்டாக, அதாவது ஒரு அரை நாள் லீவு கிடைச்சா கூட பக்கத்தில் அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்களாம். மேக்ஸிமம் அந்த அக்கா வந்து தனியாக தான் இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்பயுமே இவங்களோட ரூம்குள்ள தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த லாயர் அக்காவுமே இவங்களோட ரூமில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பாங்களாங்க. விஜயாவும் அவங்களோட ஆள் கூட வெளியே கோவிலுக்கு போகிறது, அவங்களோட லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்போது காலங்கள் அப்படியே கடந்து போகுது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சு செகண்ட் செமஸ்டருக்கு போகும்போது விஜயாவோட ரூமில் இருக்கிற ஒரு அக்கா வெளியே இசிஜியில் வேலை பார்க்குறாங்களாங்க. அதாவது இந்த ஸ்கேன் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வேலை பார்க்குற காரணத்தினால இந்த பொண்ணுங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே இருக்கிறவங்கள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட அந்த ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு எப்படி இசிஜி எடுக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வர்றது, அது போக அவங்களோட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு வெளியே சினிமாவுக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பிஜி ஹாஸ்டலில் எல்லாமே செட் ஆகி நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு 1 இயர் போயிடுது. செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஹாஸ்டல்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அதுல 1-2 பொண்ணுங்களாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பொண்ணுங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த விஜயாவோட ரூமுக்கு வந்துட்டு போவாங்களாம். அதுல 2 பொண்ணுங்க சத்யா, மீனா, இவங்க 2 பேருமே இவங்க கூட ரொம்பவே ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க. லைக் ஒரு சிஸ்டர் மாதிரி. கூட பிறந்த சிஸ்டர் வந்து வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, வாடி போடின்னு சொல்லிட்டு கூப்பிடுற அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துருதுங்க. மோஸ்ட்லி விஜயாவோட கிளாஸ்மேட்டா இருக்கட்டும், அப்புறம் இந்த 2 பொண்ணுங்க சத்யா, மீனா, இவங்க எல்லாருமே ஒண்ணுமனா தான் சுத்துவாங்களாங்க. அந்த பிஜி ஹாஸ்டல்லே கீழே சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குமாங்க. அங்க டிவி எல்லாமே இருக்குமா, சோஃபாலாம் இருக்குமா. அங்க உட்காந்து தான் சிட் சாட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். மோஸ்ட்லி இவங்களோட ரூமுக்கு அந்த பொண்ணுங்க வந்துகிட்டே இருப்பாங்களாம். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் மீனா வந்து அவங்களோட ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க லீவுங்கிற காரணத்தினால. சத்யா மட்டும் தான் கீழே இருக்கிறாங்க. விஜயாவோட கிளாஸ்மேட் இவங்கலாம் லீவுக்கு வந்து ஊருக்கு போலாங்க, அங்கேயே தான் இருக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 8 to 8:30 மணி இருக்குமாங்க. இந்த சத்யாங்கிற பொண்ணு முகமே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அந்த பொண்ணு பயந்துருக்காங்க. மேபி அவங்களோட வீட்டில் எதனா ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களோட லவ்ல கூட எதனா ஒரு பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் விஜயாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் நினைச்சிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்தவங்க எதுவுமே பேசாம தண்ணி குடிக்கிறாங்க, ஏசியை போடுறாங்க, ஏசியில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்குதுங்க. இவங்க கேட்குற எந்த ஒரு கேள்விக்குமே அந்த பொண்ணு உடனே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் என்ன கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதறி போய் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. விஜயாவோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் மட்டும்தான் இருக்கிறாங்க ரூமில். இப்போ கேட்குறாங்க, சத்யா எதனா ப்ராப்ளமா, ஏன் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி படப்படனே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சொல்கிறத நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் பார்த்தது சத்தியம். நான் மேலே நடந்து வரும்போது, இந்த ஸ்டெப்ஸில் மேலே நடந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு நடந்து வந்த இடைப்பட்ட அந்த கேப்பில் ஒரு ஷேடோவை நான் பார்த்தேன். ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவம்
எனக்கு நல்லா தெரியும் அது வந்து வெளியேருந்து வந்த அந்த புகையோ இல்லை என்னோடய இல்யூஷனோ கிடையாது. ஏதோ ஒரு உருவம் தான், ஏதோ ஒரு அமானுஷம்தான் இந்த ஹாஸ்டலில் இருக்குது. அது ஒரு பொண்ணு தான் மேலே நடந்து போயிட்டு இருந்துச்சு. நான் மொபைலில் நோண்டிக்கிட்டே வந்ததுனால எனக்கு தெரியலை. டக்குன்னு பார்க்கும்போது தான் அது அங்கேருந்து டிஸப்பியர் ஆகி போச்சு. நான் இந்த ரூம்குள்ளே வரும்போதும் பின்னாடி திரும்பி பார்த்தேன், அது மறுபடியும் அதே ஸ்டெப்ஸில் தான் நடந்து போயிட்டு இருக்குது. இதை நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லும்போது விஜயா கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ ஃபோனை நோண்டிக்கிட்டே வந்திருப்ப, சடனாக மேலே நிமிர்ந்து பார்க்கும்போது உனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனே வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் ஷேடோ மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், லூஸில் விடு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம் சில்லுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கீழே வந்து என்னோடய ரூமில் விட்டுட்டு போங்க. விஜயாவுக்கு கோபம் வருதுங்க. ஏய் 1 இயராக நாங்கள் இங்கே தாண்டி இருக்கிறோம், இந்த பிஜி ஹாஸ்டலில் எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை, எந்த ஒரு விஷயமே நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல, நீ ஏதோ ஒரு கற்பனையில் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், சரி இருந்தாலும் நீ பயப்படுற, நாங்கள் கீழே போய் விட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு விஜயாவோட கிளாஸ்மேட் 2 பேருமே சத்யாவை அவங்களோட ரூமில் விடுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. இப்போது அந்த பொண்ணு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் உங்கள் ரூம்லேயே தங்கிடுறேன், உங்கள் ரூமில் நீங்கள் 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க, இந்த ரூமில் நான் மட்டும் தான் இருக்கிறேன், எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே விஜயாவோட ரூமில் தான் வந்து படுத்து தூங்கி இருக்கிறாங்க அந்த சத்யாங்கிற ஜூனியர் பொண்ணு. இப்போது விஜயாக்கும் அவங்க கிளாஸ்மேட்டுக்கும் என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லலை, உண்மையாகவே பயந்து தான் இருக்கிறா, ஆனால் அவள் பார்த்தது உண்மையா பொய்யா, ஒரு வருஷமாக இதே ஹாஸ்டலில் தான் இருக்கிறோம், நம்ம பார்க்காத உன்னையே அவள் பார்த்துட போகிறா, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க யார் சொல்லி நம்ம கேள்விப்பட்டது இல்லையேங்கிற பட்சத்தில் இதனால் ஒரு கற்பனையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுதுங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த சத்யாங்கிற பொண்ணு அந்த மாதிரியான கருப்பு புகை மாதிரியான உருவத்தை அந்த ஹாஸ்டலில் பார்க்கல, நார்மலாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, ஒருவேளை விஜயாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்கிற மாதிரி நம்ம தான் எதனா கற்பனை பண்ணிக்கிறோமா, ஒருவேளை ஃபோனை பார்த்துட்டுங்கிட்டு பார்த்ததுனால தான் அந்த ரிஃப்ளெக்ஷனில் நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமா. ஏன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து வெயிலில் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஏதோ ஒன்று போகிற மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி தான் ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருட்டான ஒரு பிளேஸில் நீங்கள் நடந்து போகும்போது டக்குன்னு வெளிச்சம் வரும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும். அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு விட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழியுதுங்க. நியூ இயர் டைம், கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் இவங்களுக்கு வந்து லீவ் விடுறாங்க, 2 வாரத்துக்கு லீவாங்க. இதில் எல்லா பொண்ணுங்களுமே அவங்களோட ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அதே மாதிரி தான் விஜயாவும் அவங்களோட நேட்டிவ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலி விஜயாவுக்கு ஜனவரி 1 தான் லவ் அனிவர்சரியாங்க. ஆல்ரெடி 2 லவ் அனிவர்சரி போயிருக்குது, 2 வருஷம் போயிருச்சு. அப்போது அவங்களோட ஆள் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, கோவிலுக்கு போகணும், வெளியே போகணும்னு சொல்லிட்டு நிறையா கற்பனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள்லாம் நிறைவேறலை. இந்த தடவை நம்ம தான் இந்த ஹாஸ்டலில் தானே இருக்கிறோம், ஊர்லேருந்து பேசாமல் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு அவங்களோட ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க. அவங்க ஏசி பஸ்ஸில் தான் வராங்க. இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ளே ஏதோ படபடன்னு அடிக்குதுங்க. ஏதோ ஒரு சிம்டம்ஸ், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீலை உணர்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டே வாங்க. இவங்க ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்கிறாங்க, பஸ் எல்லாமே புக் பண்ணியாச்சு. கரெக்டாக கிளம்ப போகிற நேரத்தில் பீரியட்ஸுங்க. என்ன தான் பேட்லாம் வச்சுட்டு வந்தாலும் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா, நான் இந்த ஹாஸ்டலுக்கு வரும்போது என்னோடய பேண்ட்லலாம் லைட்டாக லீக்கேஜ் இருந்துச்சு. நான் அதை வந்து துவைக்கலை, உடனுக்குடனே வந்து நம்மளால் துவைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் ரூம்குள்ளே இருக்கிற அந்த துணியெல்லாம் போட்டு வைக்கிற அந்த பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சுட்டு அவங்க வந்து நோஸ் ரிங் போட்டிருப்பாங்களாங்க, அதாவது மூக்குத்தி போட்டிருப்பாங்களாம். அவங்க ஆளுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த மூக்குத்தியை, அவங்க ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கிறாருங்கிற பட்சத்தில் அந்த மூக்குத்தி கொஞ்சம் அழுக்காக இருக்குங்கிற பட்சத்தில் ஹாலில் இருக்கிற சிங்கில் அந்த மூக்குத்தியை கழுவிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சிங்குக்கு மேலேயே ஒரு கண்ணாடி இருக்குமாங்க. இந்த கண்ணாடியில் அவங்களோட முகத்தை பார்த்துக்கிட்டு லைட்டாக முடியெல்லாம் வருடி விட்டுக்கிட்டு மூக்குத்தியை இந்த உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பொண்ணு பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனது மட்டும் இல்லாமல் 2 காட்டுக்கு நடுவில் நடந்து போகிறாங்க. அப்படியே ரோமிங்லேயே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு மூக்குத்தியை கழுவிக்கிட்டே வாடி எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மெயின் டோர் லாக்கில் இருக்குது. இந்த ஹாஸ்டலில் இவங்க மட்டும்தான், அதாவது இவங்களோட ரூமில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பா? அது போக இவங்க பார்த்த அந்த பொண்ணோட உருவம் யார்? ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேமா கீழே ஓடி வந்திருக்கிறாங்க. கீழே வந்ததும் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, குக் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் இருப்பாருன்னு, அவர் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சுமா, ஏமா இப்படி ஓடி வர, ஏன்னா பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது மூச்சு வாங்க இவங்க சொல்கிறாங்க, என் ரூமில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லும்போது, அம்மா இப்படிலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதம்மா, மேபி உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சத்யா கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை அவர் விஜயா கிட்ட சொல்கிறாரு.
விஜயாவுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா லிட்ரலி அவங்க பார்த்தது உண்மை. இப்போ அந்த வார்டன் அக்கா கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரியாம். அக்கா ஏதோ ஒன்று பார்த்தேங்க்கா, உண்மையை சொல்லுங்கள், இந்த ஹாஸ்டலில் இதுக்கு முன்னாடி எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சா, இங்கே வேற எதனா ஒரு அமானுஷம் இருக்குதா, எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன், என்னால் உணர முடியுதுக்கான்னு சொல்லும்போது அந்த அக்காவோட மொழியே சரியில்லையாங்க. ஒரு மாதிரி பதட்டமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை, ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, ஏம்மா தேவையில்லாமல் எதனா ஒரு பிரச்சனையை கிளப்பாதம்மா, ஏன் வேலைக்கு உழ வச்சிடாதம்மா, போமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்கியூ பண்ண முடியாமல் வேமா மேலே வராங்க. அவங்களோட ரூம் கிட்டக்க வரும்போது அவங்களுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுதுங்க. ஏன்னா இவங்களோட ரூம் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது ஓப்பனில் இருந்துருக்குதுங்க மெயின் டோர். இவங்க டோருக்கு ஆப்போசிட்டில், அதாவது இவங்க ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த லாயர் அக்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த அக்கா அவங்களோட ரூமில் இருக்கிறாங்க. அவங்களோட ரூம் டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அந்த அக்கா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அக்கா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய ரூமில் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்க முடியுமா, அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வேணால் உங்களோட ரூமில் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்காவே பயந்து போய் தான் இருக்கிறாங்க. ஏய் நல்ல வேலைடி நீ வந்த, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு தனியாக இருக்கிறதுக்கு, நான் ஓ ரூமுக்கே வரேன்னு சொல்லிட்டு இப்போ விஜயாவோட ரூமுக்கு அந்த லாயர் அக்காவும் வராங்க. உள்ளே வந்ததுமே விஜயா அவங்களுக்கு நடந்த எல்லா அமானுஷத்தையும் சொல்கிறாங்க. கீழே போயிட்டு சொன்னேன், ஆனால் அவங்க வந்து கண்டுக்கலை, அவங்க வந்து கற்பனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சத்யாங்கிற பொண்ணு இப்படி தான் பண்ணான், ஜூனியர் பொண்ணு, அவளும் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னால் அதே உருவத்தை தான் நானும் பார்த்தேனான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குக்கான்னு சொல்லும்போது இப்போ அந்த அக்கா அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட ஊரில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்ததை இந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஏக்கா நானே பயந்து போயிருக்கிறேன், நீ தேவையில்லாமல் உன்னோட பாஸ்டெல்லாம் சொல்லி எனக்கு இன்னும் பயமுடுத்தாத, என் வாழ்க்கையிலேயே நிறையா நடந்திருக்குது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, காஞ்சனா படத்துக்கு போகும்போது என்கிட்ட என்னோட சின்ன வயசில் நடந்த அந்த சம்பவத்தையும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்கவே முடியாத ஒரு அமானுஷ சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குதுக்கா, ஆனால் இது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, இப்போ லைவாக பார்த்ததும் என்னால் இங்கே தனியாக இருக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்காவுமே சொல்கிறாங்க, ஆக்சுவலாக சத்யா பார்த்தது உண்மைதான், நீ பார்த்தது உண்மைதான், இது ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஹாஸ்டலில் நடக்கிறது கிடையாது, கடந்த ஒரு வருஷத்தில் 4 பொண்ணுங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நானே பார்த்துருக்குறேன்டி, லைவாக பார்த்துருக்குறேன், இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது, இந்த நிர்வாகம் அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன நடந்திருக்குது, எதனால் ஒரு அமானுஷம் இப்படி எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதெல்லாம் தெரியலைங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே தான் படுத்துருந்துருக்குறாங்க. ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் கண்ணை சந்து தூங்கியிருக்கிறாங்க. நைட்டு எந்த ஒரு அமானுஷமே அவங்களோட ரூமில் நடக்கலைங்க. இப்போது அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சதுமே விஜயாவால் கோவிலுக்கு போக முடியாதுங்க. பீரியட் செகண்ட் டேங்கிற காரணத்தினால அவங்க ஆளை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்பென்சர் பிளாஸா அப்புறம் ஒரு 1-2 மாலுக்கெலாம் போயிட்டு மறுபடியும் இவங்கள அந்த பிஜிலே வந்துட்டு விட்டுட்டாராங்க. அவங்க ஆள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நைட்டு நடந்த இந்த அமானுஷ சம்பவத்தையும் இந்த அக்கா சொன்ன அமானுஷமான விஷயங்களையும் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் நீ ஏன் கற்பனையில் எதனா ஒன்று பார்த்துருப்ப, அது போக அவங்க வேறு சும்மா உசுப்பேற்றி விட்டுட்டுருக்குறாங்க, உன்னை ப்ராங்க் பண்ண போகிறாங்க, நீ வந்து அதிலலாம் ஏமாந்துடாத, மேபி நீ வந்து இந்த நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுனாலையும் கோஸ்ட் படங்கள்லாம் பார்க்குறனால தான் உனக்கு அந்த மாதிரியான இல்யூஷன்லாம் வரலாம், நீ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துரு, கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு கோவிலுக்கு போகலாம், உன்னை பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லு, நான் உன்னை கோவிலுக்கு கூட்டு போகிறேன், தர்கா கூட்டு போகிறேன், உன்னை மந்திரிச்சு விட்டுட்டு கயிறுலாம் கட்டிக்கோ, உனக்கு ஒன்றுமே ஆகாது, அதுவுமே உன்னோட மைண்டுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இதிலலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு எப்படி தனியாக தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த லாயர் அக்காவும் அவங்களோட ஊருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்குதுங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து விஜயா கூட இருக்கிற அந்த கிளாஸ்மேட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிஜிக்கு வந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் ஒரே சண்டடி, எனக்கு பிடிக்கவே இல்லை எங்கள் அம்மா அப்பாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்தது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதுவாகிடுதுங்க. பரவாயில்ல, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் இன்றைக்கி நம்ம கூட தூங்குறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அன்னைக்கு நைட்டு முழுக்க எந்த ஒரு அமானுஷமே நடக்கலைங்க. அப்படியே சில மாதங்கள் போகுதுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை, இவங்க எந்த ஒரு உருவத்தையும் பார்க்கல. இவங்களா இருக்கட்டும், இவங்களோட ரூம்மேட்டாக இருக்கட்டும், அந்த பிஜி ஹாஸ்டல்லே யாருமே எந்த ஒரு அமானுஷத்தையும் பார்க்கல. இப்போது சம்மர் சீசன் வந்துருச்சுங்க. இவங்களோட ரூமில் ஒரு பால்கனி டோர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் ஸ்லைடர் டோர், கண்ணாடியிலே இருக்கும், வெளியே பார்த்தாலும் தெரியும், உள்ளே பார்த்தாலும் தெரியும், ஒரு கர்டைன் போட்டு தான் மறைச்சி வச்சுருப்பாங்கன்னு. இந்த கர்டைனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெட்டு தான் விஜயாவோட பெட்டுங்க. இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு 9லேருந்து 9:30 மணி இருக்குமாங்க, விஜயா அவங்களோட ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பால்கனியில் நின்று. நைட் நேரம் மோஸ்ட்லி அவங்களோட ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வேகமாகவே தூங்கிடுவாங்களாங்க. எந்த ஒரு வீட்லையுமே வெளியே லைட் எரியாதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாகவே நின்று இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க.
இதை இவங்க ஆள் கூட பேச ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கவனிச்சிருக்கிறாங்க இந்த பொண்ணு. ஆனால் அந்த மொட்டை மாடியில் நிற்கிற பொண்ணு அப்படியே நின்றுட்டு இருக்குதாங்க. இவங்க ஆள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களே இங்கிட்ட அங்கிட்ட ஒரு மாதிரி குறுக்க நெருக்க நடந்துக்கிட்டே தான் பேசுவாங்களாம். அந்த பொண்ணு மட்டும் எப்படி அசையாமல் ஒரே இடத்துல நிற்கும். அது போக அந்த பொண்ணோட சேலை காற்றுல பறக்குதாங்க. அது என்ன கலர்னு சொல்லிட்டு இவங்களால் பார்க்க முடியலையாம். அங்கே மேலே வந்து அங்கங்கே லைட்லாம் இருக்குது, அங்கங்கே வெளிச்சம்லாம் இருக்குது, கிளியராகவே தெரியலையாங்க. அது ஒரு பொண்ணு தானா இல்லை வேற எதுனா ஒரு அமானுஷ்யமாக இருக்குமா? இவங்களுக்குள்ள ரொம்ப நேரமாகவே தோணிக்கிட்டே இருக்குது. அவங்க ஆள்கிட்டையும் சொல்கிறாங்க, ஏய் நான் சொன்னால் நீ வந்து கற்பனைன்னு தான் சொல்லுவ, ஆனால் என் கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாக ஒரு பொண்ணு மொட்டை மாடியிலே நின்று என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ வேணால் கையை காட்டு, அவங்களும் திருப்பி கையை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே கையை காட்டுறாங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாதுங்க. திடீர்னு அவங்களோட வீட்டு மொட்டை மாடியில் லைட் எரியுது. இதை கீழே அந்த வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு மொட்டை மாடிக்கு வராங்க. யாரோ ஒருத்தவங்க மேலே அந்த கட்டிலெலாம் தூக்கிட்டு வராங்க. இந்த வயர் கட்டிலெலாம் எடுத்துக்கிட்டு படுக்கிறதுக்காக 2 பசங்க வந்திருக்கிறாங்க. அந்த லைட்டை போட்ட அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவம் லிட்ரலி இவங்க கண்ணுக்கு முன்னாடி டிஸப்பியர் ஆகிருக்குதுங்க. காற்றோட காற்றை கலைஞ்சிருக்குது. அந்த பசங்களும் அதாவது மேலே வரானுங்க இல்லையா, அந்த பசங்களும் எதுவுமே கண்டுக்காமல் அவனுங்க பாட்டுக்கு வயர்கட்டில் போட்டு படுத்து தூங்க போகிறானுங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. இதுக்கு மேலே வெளியே நிற்க வேணாம்னு சொல்லிட்டு ஆள்கிட்டையும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேகமாக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து இவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது. எங்கே சொல்லி நைட் நேரம் வந்து தூக்கம் போயிடும், அவங்களாச்சும் எதனா ஒன்று ஜாலியாக பேசி நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்கங்கிற பட்சத்தில் சொல்லாமே மறைச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:15 இருக்குமாங்க. விஜயா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. இந்த நேரம் விஜயாவோட கன்னத்திலே ஓங்கி டப்பு டப்புன்னு யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட கிளாஸ்மேட், அதாவது அவங்க ரூமில் இருக்கிற ஃப்ரெண்டு, ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி கண்ணுலாம் ரெட்டாக லைட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. என்னாச்சுடி எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நம்ம பார்த்த விஷயத்தை இவளும் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது விஜயாவோட ஃப்ரெண்டோட முதுகில் யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு இப்படியே பரண்டி இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா விஜயா தான் நிற்கிறாங்க. வாடி இங்கே வா, என் கூட வா, வெளியே வா, கதவை திறந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்களாம். இந்த பொண்ணுமே தூக்கத்தில் எதுக்கடி இந்நேரத்தில் எழுப்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நினப்பில் சும்மா திரும்பி பார்த்துருக்குறாங்க. விஜயா அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சடனாக இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கே நிற்கிற விஜயாவை காணுமாங்க. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயாவை டப்பு டப்புன்னு அடித்து எழுப்பியிருக்கிறாங்க. இப்போது விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஆல்ரெடி அவங்க பால்கனியில் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மொட்டை மாடியில் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அது போக இங்கேயும் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது. இவங்க ரூம்குள்ளேயே அந்த கருப்பு உருவம் வந்துட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி நைட்டு முழுக்க விஜயாவும் அவங்களோட ஃப்ரெண்டு தூங்கவே இல்லையாங்க. அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கும் போகலையாம். ஏன்னா நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்தவங்க பகலில் ஃபுல்லாக படுத்து தூங்கியிருக்கிறாங்க. விஜயாவுக்கும் சரி விஜயாவோட ஃப்ரெண்டுக்கும் சரி இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத அவங்களால நல்லாவே உணர முடியுதுங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், போயிட்டு வார்டன் கிட்ட சொன்னால் அவங்க வந்து நீங்கள் கற்பனையில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களோட ரூமில் இருக்கிற ஒரு அக்கா, அந்த இசிஜிலாம் எடுக்கிறதுக்கு கூட்டு போவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அக்கா இந்த பிஜியை வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களோட ரூமில் 2 பொண்ணுங்க மட்டும்தான், விஜயாவோட ஃப்ரெண்டு. இவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்களாங்க. அதாவது முதல்லலாம் இந்த அமானுஷத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா, சிக்கன் ரைஸோ இல்லை வெளியேருந்து எதனா பிரியாணியோ எதனா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு வெளியே கூட வைக்க மாட்டாங்களாம். அந்த கேரி பேக்லேயே கையை கழுவிட்டு அப்படியே அதை மடித்து கட்டில் கடியில் வச்சுருவாங்களாங்க. இப்போது இந்த அமானுஷங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் இவங்களுக்கே ஒரு விஷயம் தோணுதுங்க. ஒருவேளை நம்ம சாப்பிட்ட இந்த பாக்கெட்டுங்களெல்லாம் வெளியே தூக்கி போடாமல் உள்ளேயே வச்சிருக்கிறனால தான் இந்த அமானுஷங்கள்லாம் உள்ளே வருதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சின்னதாக எதனா ஒரு குப்பை இருந்தால் கூட, அதுவும் நான்வெஜ்ஜாக இருந்தால் உடனே அவங்களோட பிஜியில் வெளியே இருக்கிற அந்த காரிடாரில், அதாவது உங்கள் ரூமுக்கு வெளியவே ஒரு காரிடார் இருக்குமா, அந்த காரிடாரில் லாஸ்ட்டில் தான் குப்பை தொட்டியை வச்சுருப்பாங்களாம். அந்த டஸ்ட்பினில் போயிட்டு போட்டு வந்துடுவாங்களாம். ஒன்று விஜயா மட்டும் போய் போடுவாங்களாம், இல்லைனா விஜயாவோட ஃப்ரெண்டு போய் போட்டு வருவாங்களாம். அப்படி தான் அன்னைக்கு நைட்டு விஜயாவோட ஃப்ரெண்டு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு அந்த கவரை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின் கிட்ட போகும்போது அந்த டஸ்ட்பினுக்கு பக்கத்துலேயே ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க.
பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து அலறி அடித்து ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்க கத்துன கத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ விஜயா வந்து சமாளிக்கிறாங்க. இல்லை நான் தான் ப்ராங்க் பண்ணேன், அவள் பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவத்தை நான் பார்த்தேன்டி, அந்த டஸ்ட்பின் பக்கத்துலேயே நின்றுச்சுடி, என் பேரை சொல்லிலாம் கூப்பிட்டுச்சுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. ஒருவேளை நம்மளை மட்டும்தான் அந்த கருப்பு உருவம் டார்கெட் பண்ணி வருதா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்மளாவே போயிட்டு அதுக்கிட்ட மாற்றோமா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் விஜயாக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருந்திருக்குதுங்க. எங்கே போகணுன்னாலும் பயம். இந்த பிஜி ஹாஸ்டலில் அவங்க எங்கெங்கெல்லாம் சகஜமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ, எங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து சிட்சாட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த இடங்கள் கூட இவங்களுக்கு அமானுஷ்யமாக தாங்க தெரியுது. அது போக இவங்களோட பெட்டில் படுத்திருக்கும் போது இவங்க லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்தாங்கன்னா ஸ்லைடிங் டோர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது வழியாக பார்த்தா ஒரு கருப்பு உருவம் மொட்டை மாடியில் நின்று இவங்களே பார்த்துட்டு இருந்துச்சு, டிஸப்பியர் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது கிளியராக தெரியுமாங்க. அதனாலேயே அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்களாம். மோஸ்ட்லி இவங்களோட ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியே தான் படுத்திருப்பாங்களாம். ஒரு நாள் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு இப்படி பயங்கரமாக அவங்களோட காதில் வந்து கத்தி இவங்களும் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு விஜயாவோட ஃப்ரெண்டும் அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க. யாரோ ஒரு பொண்ணு என் காதில் வந்து கத்துனாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு நரகமாக இருந்திருக்குதுங்க. பாத்ரூமில் போயிட்டு தனியாக குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்களாம். குளிச்சிட்டு இருக்கும்போது கண்ணை மூடி குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்களாம். ஷாம்பு போடும்போது கூட கண்ணை திறந்து வச்சுருப்பாங்களாம். எரியுதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுற அந்த நேரத்தில் கூட ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிற மாதிரியே, யாரோ ஒருத்தவங்க இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குமா. நைட் நேரம் இவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பால்கனிலேருந்து அந்த டோருக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க உருமுறை மாதிரி சத்தம் கேட்குமாங்க. இது ஆனா பொண்ணான்னு கூட இவங்களால கணிக்க முடியாதான். காலப்போக்கில் விஜயாக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் வர்றது, அவங்களோட உடம்பே ஒரு மாதிரி மெலிஞ்சு போகிறது, வாமிட்டாக எடுக்கிறது, சாப்பிட்டது எதுவுமே செரிமானம் ஆகாமல் ரொம்பவே அவதிப்பட்டிருக்கிறாங்க. காலேஜுக்கும் மோஸ்ட்லி லீவ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நைட்டு முழுக்க இவங்களை யாரோ ஒருத்தவங்க இவங்க கூடயே இருந்து டிஸ்டர்ப் பண்ணுற காரணத்தினால இவங்களுக்கு தூக்கம் வராதுங்க. அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காதில் வந்து கத்துறது, வெளியே இருந்து மூச்சு சத்தம், இவங்களோட முதுகில் வந்து சுரண்டுறது, இவங்க காலை பிடிச்சி இழுக்கிறது, இவங்கள எங்கேயோ ஒரு பாதையில் அதாவது இந்த சூசைட் தாட்லாம் வர வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்கிற காரணத்தினால நைட் நேரம் தூங்க மாட்டாங்களாம். பகல் நேரத்தில் தான் தூங்குவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் பிரீத்தி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மிட் நைட் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு இவங்களுக்கு முழிப்பு தட்டுது. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த கர்டைன் வந்து விலகி இருக்குது. என்னடா அது, நம்ம இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டோமா தூக்கத்தில்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு போயிட்டு அந்த கர்டைனை இழுத்து விட்டுறாங்க. ஏன்னா அந்த கர்டைன் விலகிருச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மொட்டை மாடியில் பார்த்தா அந்த அமானுஷ உருவத்தோட இடம் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா. இப்போது அந்த கர்டைனை இழுத்துட்டு படுத்துருக்குறாங்க. கண்ணை மூடிட்டு மறுபடியும் சும்மா யதார்த்தமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கர்டைன் இழுத்து இருக்குதுங்க. அதாவது நல்லாவே தெரியுதான், அந்த மொட்டை மாடி விசிபிளாக தெரியுதான். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. திரும்பி பார்க்குறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு மேலே இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அவ்வளோதான், நம்ம செத்துருவோன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியே படுத்து லைட்டாக கண்ணை மூடி தூங்க போகும்போது அவங்களோட காலை வந்து யாரோ ஒருத்தவங்க இழுக்கிறாங்க. டக்குன்னு பதறிடிச்சு எந்திரிச்சு அவங்க ஃப்ரெண்டை எழுப்புறாங்க. இதுக்கு மேலே வந்து தூங்கினா கரெக்டாக இருக்காது. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா இப்போது விஜயாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெட்செட் ஒன்று கொடுத்து, இங்கே பாரு என்னோடய ஃபோன் ஃபுல்லாகவே கேலரியில் ஃபுல்லாகவே சாமி பாட்டாக தான் இருக்குது, நீ பாட்டுக்கு இதை ப்ளே பண்ணிவிட்டு காதில் வச்சுட்டு கேட்டுக்கிட்டே படுத்து தூங்கு, உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு 2 நாளாக, அதனால தான் சொல்கிறேன், நீ வேணால் நல்லா படுத்து தூங்குடின்னு சொல்லிட்டு கொடுத்தா அதை மாட்டி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பாஸ் பண்ணுறாங்களாங்க. பெருமாள் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சடனாக அந்த பாட்டை இவங்க ஃபோன் எடுத்து பார்த்து யாரோ பாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் ப்ளே பண்ணிட்டு வைக்கிறாங்க, மறுபடியும் பாஸ் ஆகுதாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த பெருமாள் பாட்டோடு சேர்ந்து புரியாத பாஷையில் யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஒரு பொண்ணு பாட்டு பாடுறாங்க. இதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. டக்குன்னு எந்திரிச்சு மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏய் நீ சாமி பாட்டு கேட்டால் சரியாயிருன்னு சொன்னியேடி, இப்போ அந்த பாட்டு கூட சேர்ந்து யாரோ ஒரு பொண்ணு வேறு ஒரு லாங்குவேஜில் பாடுறாடின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு தூக்கம் போச்சுங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நாளைக்கு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு, நானும் சொல்லிடுறேன், வேறு எதனா ஒரு பிஜி கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்க தான் தூங்குறதே கிடையாது. 6-6:30 மணிக்கெலாம் விஜயா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே நடந்ததை A to Z எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம்
கற்பனையாக தான் இருக்கும், இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சினிமாட்டிக்காலாம் யாருக்கும் நடக்காது, நீயா தான் ஏதோ க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதோ ஒரு பயந்த கோளாறு இருக்குது, ஒரு வேளை உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீ வேணால் ஊருக்கு வா, ஒரு தர்காவுக்கு கூப்பிட்டு போகிறோம், உனக்கு ஒரு கயிறு கட்டி விட்றோம், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களே சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கிறா, அவள் ரொம்ப நாளாகவே கூப்பிட்டுட்டு இருக்கிறா, நான் வேணால் அங்கே வேணால் ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி எந்திரிச்சதுமே அது தூங்க கூட இல்லை, அந்த தூக்க கலக்கத்தோடையே இன்னைக்குன்னு பார்த்து அந்த தர்காவில் அவ்வளோ கூட்டமாங்க. அங்கே இருக்கிற ஒரு பாய் எல்லாருக்குமே காமனாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு கயிறு கட்டி விட்டுட்டு ஊதி விட்றாராம், ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஓதுறாராங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட நெருங்க என்ன சொல்ல போகிறாரோங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் பயந்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த தர்காவில் இருக்கிற பாய் எதுவுமே சொல்லலையாம். எல்லாருக்குமே தண்ணி தெளித்த மாதிரி இவங்களுக்கும் முகத்தில் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு ஊதுறாரு, உஃப்னு ஊதிருக்கிறாரு. அது போக சில மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு, கிளம்பி போங்கம்மா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவங்களோட மனசில் இப்போ என்ன தோணுதுன்னா, அப்பா அம்மா சொன்ன மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோமா? அது எப்படி? ஒருத்தர் க்ரியேட் பண்ணால் தான் அது க்ரியேஷன், எல்லாருக்குமே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? இப்போ பாயும் எதுனா பிரச்சனை இருந்தால் சொல்லியிருக்கணும், அவரோட கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியலையா? இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்குதுங்க. ஏன்னா ஊர் சைடில் இருக்கிற அந்த தர்காக்கெலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீ வந்து இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கிற, நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லா கதைகளையும் பார்க்குற மாதிரி தானே இருந்திருக்கும். எதுவுமே சொல்லலைங்கிறதே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருந்திருக்குது. என்னடா இது, ஒருவேளை நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோமா, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அகைன் அவங்களோட பிஜிக்கே வந்துடுறாங்க. இப்போது விஜயாவோட ஃப்ரெண்டு விஜயாவும் அவங்களோட பிஜிக்கு வந்துடுறாங்க. அவங்களோட ரூமில் உட்காந்துக்கிட்டு, பார் விஜயா, நீ நினச்சதும் நான் நினச்சதும் தப்பு, நம்மளோட இல்யூஷனாக தான் இருக்கும், நம்ம இந்த ரூம்குள்ளே இருந்தோம்னா மேபி நம்ம 2 பேரும் கிறுக்காயிருவோம்னு நினைக்கிறேன், வேறு எதனா ஒரு ரூம்குள்ளே போய் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு ஜூனியர்ஸோட ரூமுக்கு போயிருக்கிறாங்க. ஜூனியர்ஸில் 2 பொண்ணுங்க வந்து கிறிஸ்டினாங்க. அவங்க ரூமில் மொத்தம் 3 பேர் தான் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா காட்லாம் இருக்குது, 4 பேர் படுத்து தூங்குற இடத்துல 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேரும், அதாவது விஜயாவும் விஜயாவோட ஃப்ரெண்டும் அன்றைக்கி நைட்டு போயிட்டு அந்த தர்காவுக்கு போயிட்டு இருந்த அன்றைக்கி நைட்டே அந்த பொண்ணுங்களோட ரூமில் போயிட்டு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தூக்கமும் வந்துடுதுங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு ரிங்டோன் அடிக்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு விஜயாவும் அவங்களோட ஃப்ரெண்டு எந்திரிக்கிறாங்க. அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும், அந்த 3 பொண்ணுங்களும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அலாரம் அடிக்குதாங்க. அலாரம் அடிக்குதா, அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். விடிய காலையில் 4-4:30 மணி இருக்குமாங்க இந்த அலாரம் அடிக்கும்போது. அது ஸ்னூஸில் இருக்கிற காரணத்தினால மறுபடியும் விட்டு விட்டு அடிக்கும்போது இவங்களுக்கு தூக்கம் கெட்டுருது. காலையில் எந்திரிச்சதுமே அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்குறாங்க, ஏண்டி எங்களுக்கு எங்கள் ரூமில் படுத்தா தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு தான் உங்களோட ரூமில் வந்து படுத்து தூங்கலான்னு பார்த்தா நைட்டு முழுக்க இந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்று அலாரம் வச்சா எந்திரிக்கிற பழக்கத்துக்கு வாங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் அலாரமே வச்சு தொலைக்காதீங்கடி, நைட்டு முழுக்க என்னோட தூக்கம் போச்சுடின்னு சொல்லிட்டு திட்டும்போது அந்த பொண்ணுங்க கேட்குறாங்க, ஏன்க்கா இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் விஜயா அவங்களோட லைஃப்பில் நடந்த, அதாவது அவங்களோட ரூமில் நடந்த எல்லா அமானுஷத்தையும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்டின் பொண்ணு ஜெபா ஆயில் வச்சுருக்கிறாங்களாங்க. இந்த ஜெபா ஆயிலை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கக்கா, உங்களுக்கு எதனா அந்த மாதிரி அமானுஷங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம்னு சொல்லும்போது, விஜயாவை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதமாங்க. அதாவது அல்லாவையும் கும்பிடுவாங்க, இந்து சாமியும் கும்பிடுவாங்க, அது போக கிறிஸ்டினில் மாதாமாவாக இருக்கட்டும், ஏசப்பாவாக இருக்கட்டும், எல்லாரையுமே கும்பிட்ற ஒரு பர்சனாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஜெபா ஆயிலை வாங்கிக்கிறாங்க. இந்த ஜெபா ஆயிலை அவங்களோட ரூம்குள்ளே என்னைக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அன்னையிலேருந்தே இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலையாங்க. அது யதார்த்தமாக நடந்துச்சா இல்லை உண்மையாகவே அந்த ஜெபா ஆயில்னால தான் நடந்துச்சாங்கிறது இவங்களுக்கு தெரியலை. ஆனால் அதை என்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ எப்பயுமே இவங்களோட தலகாணிக்கு அடியில் வச்சு படுப்பாங்களாம். அது போக இவங்க காலேஜுக்கு போகும்போது அந்த ஜெபா ஆயிலை எடுத்துகிட்டு போவாங்களாம். வெளியே எங்கேயாச்சும் போனால் கூட அந்த ஜெபா ஆயிலை எடுத்துகிட்டு தான் போவாங்களாங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ப்ரேயர் ஆயில் இருக்குடி, வேணா நீ இது வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னான். நான் வந்து எல்லா சாமியும் கும்பிடுவேன்னா, எனக்கு எல்லா சாமியும் எனக்கு மூணோட சாமியுமே நான் கும்பிடுவேன், 3 பேரோட இதுவும், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே. அப்போ வந்து அந்த ப்ரேயர் ஆயில் வந்து நான் வாங்கிட்டு போனேன். வந்து இது சும்மா எடுத்து நெத்தியில் இல்லை தலையில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாண்டி, இல்லை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து சரி நம்ம பில்லோ கவருக்குள்ளே வச்சு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோக்குள்ளே வந்து வச்சுட்டு நான் தூங்குறேன். அப்போ இருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து தூங்கி எந்திரிச்சிட்ட உடனே அந்த இதை எடுத்து என்னோட காலேஜ் பேக்கில் போட்டு காலேஜ் எடுத்து போவேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் பெட்டில் தூங்கினா பெட்டு கிட்ட எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி அது நான் எங்கெல்லாம் போகணும் என் இடத்துல எல்லா இடத்துக்கும் நான் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சேன். அதே மாதிரி சில டைம் வந்து என்னோட காலேஜ் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா, யூனிஃபார்ம்லேயே வந்து பாக்கெட் இருக்கும், அதுலேயும் வச்சு சில டைம் நான் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. இதே நேரத்தில் விஜயாவோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் எலும்புந்தோலுமாக ஒரு மாதிரி இருக்கிறனால
அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டி இந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஜியில் நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட சொந்தக்காரங்க வந்துட்டு பூந்தமல்லி சைடில் இருக்கிறாங்களாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துரு, நீ இங்கேருந்து கூட படிக்கிறதுக்கு போத்தாயி, உனக்கு ஹாஸ்டல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்களாங்க. இப்போது விஜயாவோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்களாங்க, அதாவது சித்தியோட பொண்ணாங்க, இவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்கங்கிறத வச்சுக்கிட்டு அவங்களோட ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்தக்காரங்களாக சேர்ந்து விஜயா பார்த்துப்பா, அவளோட காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ண வச்சிடலாம், அவளையும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் சேர்த்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்றாங்க. விஜயா எவ்வளவோ சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, வரப்போகிற தங்கச்சிக்கிட்ட, இங்கே பாரு நான் இருக்கிற பிஜி வந்து கொஞ்சம் சரி கிடையாது, எனக்கு என்னவோ தப்பாக படுது, நானே கொஞ்ச நாளில் வெக்கேட் பண்ணாலும் பண்ணிடுவேன், நீ வராத மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஊர்லேருந்து வர ஒரு பொண்ணு, அதுவும் சொந்தத்தில் ஒரு பொண்ணு என்ன நினைப்பாங்க, இவன் மட்டும் ஜாலியாக இருக்கிறா, நம்ம வரது இவளுக்கு பிடிக்கலையா, ஏன் இவளா ஃபீஸ் கட்டுறா, என்னோட அப்பா அம்மா தானே ஃபீஸ் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவேர்னஸுக்கு சொன்ன அந்த விஷயத்தை கூட அவங்க அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இந்த ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துக்கு நல்லா தாங்க போயிருக்குது. அந்த பொண்ணோட ரூம் கீழே இருக்குமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குமா, இவங்களோட ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்பப்போ மேலே வந்து உட்காந்து விளாண்டுறது பேசுறதுன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அன்டைமில் தான் போவாங்களாம், அன்டைமில் தான் வருவாங்களாம். இவங்க பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. விஜயாவை பொறுத்த வரைக்கும் இவளோட கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை அது இங்கேருந்து போயிடுச்சா, இல்லை நம்ம உண்மையாகவே கற்பனையில் தான் இருந்தோமா, இல்லை இந்த ஜபா ஆயில்னால தான் நமக்கு சரியாச்சா, இல்லை அந்த பாய்கிட்ட அன்றைக்கி போயிட்டு வந்ததுனால தான் நமக்கு சரியாச்சா, அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோமே அதனால தான் சரியாச்சான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12-12:30 இவங்களோட தங்கச்சி இவங்களோட ரூம்லேருந்து கீழே போயிருக்கிறாங்க. போய் ஒரு 2 நிமிஷம் கூட இல்லையாங்க, இவங்க கதவை சாத்திட்டு இவங்களோட ரூம்குள்ளே வர அந்த கேப்பில் கதவை போட்டு உடன்னு உடைக்கிறாங்க. என்னமோ அதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அழுதுகிட்டே இவங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுடி, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா நான் பார்த்தேன், ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன், அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி ஊர்ந்து வந்துட்டு இருந்துச்சு, நான் பார்த்துட்டேன், நான் அதோட முகத்தை பார்த்துட்டேன், அது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணி அவங்கள அன்றைக்கி நைட்டு முழுக்க இவங்களோட ரூம்லேயே படுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி விஜயாவோட ஃப்ரெண்டு வெக்கேட் பண்ணி போனதுக்கப்புறமா இவங்களோட ரூமில் ஆல்ரெடி 2 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இப்போ விஜயாவோட அந்த தங்கச்சி சொல்கிற அந்த வார்த்தைகளை பார்த்து மற்ற 2 பேருக்கும் பயம் கொடுக்குதுங்க. நேற்று தான் வேற ஒரு ரூமில் வேற ஒரு பொண்ணு இதே மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தா, சும்மா ப்ராங்க் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாளுங்க. அப்போ இது உண்மையாடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் விஜயாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. இது நாள் வரைக்கும் இவங்க பார்த்தது எதுவுமே கற்பனையோ இல்யூஷனோ கிடையாது. இந்த ஹாஸ்டலில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை இந்த நிர்வாகம் மறைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது காலப்போக்கில் விஜயாவோட தங்கச்சிக்கு விஜயாவுக்கு ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்களோட காலை பிடிச்சி இழுக்கிறது, திடீர்னு எந்திரிச்சு கட்டில் கடியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க என்னை கூப்பிட்றாங்க, வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லுவாங்களாம், வான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அவங்களோட ரூமில். நான் தாண்டி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதில் தான் வான்னு சொல்லிட்டு லிரிக்ஸ்லாம் வருது. இல்லை அந்த வாய்ஸ் கிடையாது, எனக்கு அந்த சத்தமும் கேட்டுச்சு, இது வேறு சத்தம், இந்த கட்டில் கடியில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயமுடுத்தி அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க யாருக்குமே. இப்படியே அடுத்தடுத்து அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போகிறாங்க. கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் வர ஆரம்பிக்குது. விஜயாவுக்கு நடந்தது எல்லாமே டிட்டோ அப்படியே அவங்க தங்கச்சிக்கும் நடக்குதுங்க. இப்போ தான் விஜயா அவங்கள உட்கார வச்சு, இங்கே பாரு அன்டைமில் மேலே போகிறேன் கீழே வரேன்னு சொல்லிட்டு போகாத, 9 மணிக்குள்ளெல்லாம் போயிட்டு படுத்து தூங்குற வேலையை பாரு, தூங்குறையோ இல்லையோ உன்னோட ரூமுக்குள்ளேயே உட்காந்துரு. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என்ன நடந்துச்சோ இப்போ தான் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல பட்டும் படாமலும் சொல்லியிருக்கிறாங்க, அமானுஷமாக இருக்குது, வராதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இவங்களுக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் சொன்னதுக்கப்புறமா அவங்க தங்கச்சிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இங்கே இருக்க போகிறோங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கொஞ்சம் பயத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கும், அது போக கொஞ்சம் ஜாலியாக மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருந்திருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுதுங்க. இப்போ விஜயா அவங்களோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அந்த ஹாஸ்டல்லேருந்து லீவ் ஆகிடுறாங்க. ஆனால் அவங்களோட தங்கச்சி இன்னுமே அந்த பிஜி ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா இவங்க விஜயா போயிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்கும்போது அவங்க உட்கார வச்சு அவ்வளோ கதை சொல்கிறாங்களாங்க. நீ போனதுக்கப்புறமா இந்த ஹாஸ்டலில் நிறைய அமானுஷம் நடந்துச்சு, எல்லா ரூமில் இருக்கிற பொண்ணுங்களும் அப்பப்போ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவும் அது ஒரு பொண்ணுங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் விஜயாவோட தங்கச்சி 2 பேர் ஷேரிங்கில் இருக்கிற ஒரு ரூமுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு தங்கியிருக்கிறாங்க. அங்கேயே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சவுண்டுங்க, ரூம்குள்ளே பயங்கரமாக கதறி அழுகிற மாதிரி ஒரு சத்தம். அது போக உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்குற மாதிரியான ஒரு விஷுவலையும் அந்த பொண்ணு மட்டும் கிடையாதுங்க, அவங்க ரூமில் இருக்கிற மற்ற 2 பொண்ணுங்களும் பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு அலறி அடித்து கீழே ஓடி வரும்போது அந்த அண்ணன் குக்கண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்கே தான் தங்குவாராம் கீழே, அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குமா. அவர் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த பொண்ணு சொல்கிறாங்க, விஜயாவோட தங்கச்சி, மேலே ஒரு உருவத்தை பார்த்தோம்மா,
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், பர்சனலாக வச்சுக்கோ. ஏன்னா விஜயாவோட தங்கச்சியை அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அவங்களோட தங்கச்சி மாதிரியே பார்க்குறதுக்கு லுக்கலைக்காக இருக்கிறனால ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாராம். இப்போது அதன் அடிப்படையில் சொல்கிறாரு, மேலே இருக்கிற அந்த ரூமில் ஒரு பொண்ணு வந்து தூக்கு மாட்டி இறந்துருச்சுமா. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருச்சுமா. அந்த ரூம் பக்கம் மட்டும் போயிடாத, அவளோட ஆத்மா தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறதா எல்லாருமே பேசுகிறாங்க. அதுவும் வார்டன் கிட்ட மட்டும் நான் சொன்னதை மட்டும் சொல்லிடாதங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு அப்போ தாங்க ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை விஜயா சொன்ன அந்த பொண்ணு, அந்த கருப்பு கலர் உருவம், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தூக்கு போட்டு இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மா தான் இங்கே எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அது போக விஜயாவோட தங்கச்சி கிட்ட அந்த குக்கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதே ஹாஸ்டலில் மேலே இருக்கிற ஒரு ரூமில் ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மா புகுந்து அவள் படாத பாடுபட்டிருக்கிறா. இதை பற்றி நான் சொல்ல மாட்டேமா, அப்புறமா நீயே கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாமல், தூக்கம் இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 7-7:15 அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு, இந்த பொண்ணோட பேர் லட்சுமியாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உட்காந்து கதையாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. இல்லை எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது லட்சுமியோட ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா அந்த ரூமில், அந்த பொண்ணு உட்கார வச்சு சொல்லு, எல்லாருக்குமே இதுதான் நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி எல்லா ரூமில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும், குறிப்பிட்ட பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்போ அந்த பொண்ணு சொல்கிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் அவங்க வரும்போது எல்லாமே நல்லா தாங்க இருந்திருக்குது. சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், கரெக்டாக வெளியே போகிறது வரது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் காலப்போக்கில் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த பொண்ணு லீவுக்கு அவங்களோட ஊருக்கு போகும்போது அவங்க அம்மாவுக்கு சாமி வருமா, இவங்களோட உடம்புல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறத அந்த அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து லட்சுமி அவங்களோட வீட்டில் வச்சுருந்த அந்த கறி எல்லாத்தையுமே பச்சையாக ரா மீட்டாக எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. கெட்ட வாடை, ஒரு மாதிரி கவுச்சி வாடை வந்திருக்குது. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏதோ ஒரு கவுச்சி வாடை வருது, உங்ககிட்ட தான் வருதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான்லாம் இல்லையே, என்னையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வீட்டை விட்டு வெளியே ஓட ட்ரை பண்ணும்போது தான் அவங்கள பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோடாங்கியை கூட்டு வந்து சாட்டை எடுத்து அடின்னு அடிக்கும்போது இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா பேசியிருக்குதுங்க. 19 வயசு எனக்கு, நான் வந்து என்னோட வீட்டில் பிரச்சனை காரணமாக நான் தூக்கில் தொங்கிட்டேன், என்னோட ஆசை நிறைவேறவே இல்லை, அதனால தான் 19 வயசு பொண்ணுங்க எல்லாருமே நான் பிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை விரட்டி அடித்ததாகவும். இதை கேட்டதுமே விஜயாவோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அவங்க பொய் சொல்லலை. அவங்களோட கையில் இப்போ வரைக்குமே அந்த சாமியார் அடித்த தழும்பு இருக்குதாங்க. இந்த சாட்டையை வச்சு அடித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதோட தழும்பு உடம்புலையும் இருக்குது, கையிலையும் இருக்குது. அந்த பொண்ணு காட்டியிருக்கிறாங்க. இதிலிருந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னன்னா, 19 வயசில் தான் அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்கிறா. விஜயாவுக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்க இல்லையா, தூக்கம் இல்லாமல் கண்ணு கீழே கருவளையம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க இல்லையா, அது நடக்கும்போது அவங்களுக்கு 19 வயசு. அதே மாதிரி தான் அந்த பிஜி ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே எப்பப்போலாம் அமானுஷங்கள் நடந்துச்சோ, எப்பப்போலாம் இவங்க அந்த அமானுஷத்தால் பாதிக்கப்படுறாங்களோ, 19 கரெக்டாக உங்களுக்கு 19 ஏஜில் தான் இது எல்லாமே நடந்திருக்குதுங்க. இப்போது இந்த கதையை சொன்ன அந்த விஜயாங்கிற பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 19 வயசு இருக்கிற ஒரு பொண்ணை தான் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற அந்த அமானுஷம் வந்து ரைட்டாக அட்டாக் பண்ணுது. கொஞ்சமாக அவங்கள வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வெளியே வந்துடுறாங்க, ஒரு சிலர் சிக்கிக்கிறாங்க. அப்படி சிக்கினவங்க எல்லாருமே இந்த ஹாஸ்டலை காலி பண்ணிவிட்டு இந்த சென்னையே வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. ஸ்டில் இப்போவும் அந்த பிஜி ஹாஸ்டலில் இந்த ஒரு அமானுஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதான், தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குதான். இவங்களோட இந்த பிஜி ஹாஸ்டல் எங்கே இருக்குது, இது எதுவுமே அவங்க என்கிட்ட சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டோரியை போடுங்க, நான் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர்த்து நான் வேறு எதுவுமே வந்து அவங்க என்கிட்ட சொல்லலைங்க, எந்த இடத்துல இருக்குது என்னன்னு. இதே மாதிரி நிறையா பொண்ணுங்க வந்து அங்கே வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இவங்களுக்கு, அதாவது இந்த கதையை அனுப்பின பொண்ணுக்கும் அவங்க கூட இருந்த அந்த ஜேர்னியில் இருந்த நம்ம பார்த்த எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்போ வரைக்கும் மனசில் தோணிகிட்டு இருக்குதான். அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாம், இங்கே போகாதீங்க, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரிலங்க. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இவங்களோட பேர் வந்து விஜயா, அப்புறம் இதில் வந்த பெயர்கள் எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். இவங்களோட ஒரிஜினாலிட்டி எதையுமே ஷேர் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் ஷேர் பண்ணலைங்க. ஆக்சுவலாக விஜயா இந்த கதையில் வந்து லவ் பண்ணாங்க இல்லையா, அவரையே இப்போ கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அவங்களோட ஆசையாங்க.
டெவில்ஸ் கிச்சனோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாங்க. எதர்ச்சியாக ஒரு வீடியோ பார்த்தாங்களாம், அதுக்கப்புறமா ஒரே வாரத்தில் நிறைய வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேபி இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து அவங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ரெகுலர் அப்லோட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ டெவில்ஸ் கிச்சனை ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு ஸ்டோரி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஏகப்பட்ட தடங்கள்ங்க. என்னால் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பேன், 7 மணிக்கு வந்துட்டு நேற்று நைட்டே வர வேண்டியது இன்றைக்கி 3 மணிக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதே மிட் நைட் 12:30 மணிக்குங்க. 12:30 மணிக்கு தனியாக உட்காந்து இதை நான் ஷூட் பண்ணி முடிச்சே தீருவேன். ஏன்னா நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவு போராடுவேன். அப்படி தாங்க இந்த ஸ்டோரியும். என்னால் நான் உட்கார போகும்போதெல்லாம் எனக்கு எதனா ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்றைக்கோ முடியாத ஒரு வேலை, என்றைக்கோ ஒரு முடியாத ஒரு ஸ்கிரிப்ட், என்றைக்கோ கூப்பிடாத ஒரு ஓடிடியிலேருந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது நம்மளால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க. அது போக ஷிஃப்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு நான் உட்காரும்போது கூட இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும். அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா எவ்வளவோ பிஜி ஹாஸ்டலோட ஸ்டோரிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டோரியை சொல்லும் போது மட்டும் எனக்கு அவ்வளோ டேக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-150 டேக்குக்கு மேலே போயிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் தெரிஞ்ச வார்த்தைகளே ஒரு மாதிரி திக்குது, திணறுது, மைண்டு எங்கேயோ போகுதுங்க. அது ஏங்கிறது எனக்கு தெரியலை. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரியில் சத்தியமாக ஏதோ ஒன்று இருக்குதுங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட என்னால் ஒரு நெகட்டிவ் ஃபீலை வந்து உணர முடியுதுங்க. சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹைடு பண்ணி விட்டேன். இங்கே வந்து கரெக்டான பேச்சுக்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அது என்னையும் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபரான கோஸ்டீஸையும் சரி, ஏன்னா அவங்களும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். அந்த பொண்ணுங்களை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறது, அது போக என்னை வந்து நோண்டுற மாதிரி கமெண்ட் பண்ணுறது, உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலனா போன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து இப்போ புதுசாக அந்த சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உன் வீட்டில் நீ கரண்ட் பில்லு கட்டுறியா, உன் வீட்டில் வந்து நீ இதை பண்ணுறியா அதை பண்ணுறியான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஓப்பனாகவே சிலர்லாம் வைத்தறிச்சல் படுற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நான் கீழே பார்த்தேன். அதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம மைண்டில் எடுத்துக்காமல் அவங்க எல்லாருமே வந்து ஹைடு பண்ணி விட்டாச்சு. அதில் 1-2 பேரோட ஐபி அட்ரஸ் எடுத்து அவன் யார் என்னங்கிறத கேட்டு அவங்களோட வீட்டுக்கே கால் பண்ணி அவன் வந்து இதை வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். ஒரு சோசியல் மீடியாவில் போய்ட்டு யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் வந்து என்னோடய பேரையோ இல்லை என்னோடய ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அது என்னோடய குடும்பத்துக்கு பெரிய அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சும் போது, உனக்கு இந்த கமெண்ட் போடும்போது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு தான் விட்டேன். இப்போயே நான் உங்களுக்கெலாம் வார்னிங் கொடுத்துட்றேன். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபேக் ஐடியிலேருந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம், நம்மளை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியான சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னா, ஐபி அட்ரஸ் எடுத்து நீ எங்கே இருந்தாலும் உன்னோட வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை தொடர்ந்து உன்னோட முகம் எல்லா மீடியா சேனல்லையும் வரும். அது போக இது வந்து ஒரு த்ரெட்டனாகவே நீ எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல தான். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறவனுங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறதுல தப்பே கிடையாதுங்க. யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவைக்கு மேலே யோசிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணு. உமா வெங்கடேஷுங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஹாய் ப்ரோ, மை பர்த்டே ஆன் August 17th, ப்ளீஸ் டெல் மை நேம், ப்ளீஸ் நேம் வி தினேஷ்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. August 17 வந்து வி தினேஷுங்கிற பிரதருக்கு வந்து பர்த்டே வாங்க. சாரி தினேஷ், பிலேட்டட் பர்த்டே விஷஸ் ஃபார் யூ. அடுத்ததாக கோட்டை ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஹாய் அண்ணா, August 22 மை டாட்டர் தனுஜா ஸ்ரீ பர்த்டே, நீங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ணணும்னு போட்டிருக்கிறாங்க. ஹாய் பாப்பா தனுஜா ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? August 22 வந்து உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ்மா. அடுத்ததாக ஜெயஸ்ரீ ராஜ்கமல் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, டெய்லி உங்கள் ஸ்டோரி கேட்டால் தான் அண்ணா டே ஃபுல்ஃபில் ஆகுது அண்ணா. கம்மிங் 23 August என் ஹஸ்பண்ட் பர்த்டே அண்ணா, விஷ் பண்ணுங்க அண்ணா. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ணா, அவர் ஒரு பேட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்னங்கிறதையும் சொல்லலை, அவங்களோட பேரும் என்னங்கிறது சொல்லலை. ஜெயஸ்ரீ தான் அவங்களோட
பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 23 வந்து ஜெயஸ்ரீ அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். முருகலட்சுமி 1090ங்கிற அந்த ஐடியிலேருந்து வந்துட்டேன் அண்ணா, ஸ்டோரி பகுதி கேட்டுட்டு ஸ்டோரி பாதியில் கேட்டுட்டு கமெண்ட்டில் பண்ணுறேன்னா அப்படிங்கிறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து ஸ்டோரி வந்ததுமே வந்து கமெண்ட் போட்டுட்டு ஒரு லைக் போட்டுட்டு ஹைப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளேயே போகிறாங்க, கதையவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி கதையை வந்து கரெக்டாக கவனித்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாதியிலேயே அந்த கதையை கேட்டுட்டு அப்படியே அவங்களே குழம்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஃபுல்லாக கேட்டால் தான் அதோட கரு என்னங்கிறதே தெரியும். ஏன்னா நானுமே உங்களை மாதிரி தாங்க இந்த மாதிரி கதைகளெல்லாம் விரும்புகிறவன் தான். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயில் ஐடியிலையோ அனுப்பும்போது அவங்க அனுப்புகிற அந்த கதையை நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்து ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வர முடியாது. அதனால தான் உங்களுக்கு டைமே எடுக்குது. நான் வந்து ஸ்டாண்டர்டாக கரெக்டான ஒரு ஸ்டோரியாக எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒருத்தவங்க அனுப்புகிற ஸ்டோரியை நான் கேட்கணுங்க. அப்படின்னா தான் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதே எனக்கு புரியும். நான் உங்ககிட்ட என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணுறது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்க சொன்னதை வந்து உல்ட்டாவாக மாற்றி, அதாவது பின்னாடி சொன்னதை முன்னாடியும் முன்னாடி சொன்னதை பின்னாடியும் அப்படியே மாற்றி உங்களுக்கு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு கதை அனுப்புகிறவங்க எப்படி அனுப்புவாங்கன்னா, அது வந்து அவங்களோட தப்பு கிடையாதுங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்கிற விதமே ஒரு மாதிரி குண்டக்க மண்டக்க தாங்க சொல்லுவாங்க, பிச்சு போட்டு தான் வைப்பாங்க. நான் தான் அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கதையை வந்து நான் லேர்ன் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஒருவேளை நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வாய்ஸ் நோட் மட்டும் கேட்டுட்டு, இல்லை ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுட்டு இது வேணாம், இது என்ன நல்லாவே இல்லை, மொக்கையாக இருக்குது, இது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நல்ல கதைகள்லாம் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ நம்மளோட ஸ்டோரியை கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கதைக்குள்ளே போய், அதாவது அதை அப்படியே கண்ணை மூடி கேட்டு அதை ஃபீல் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கரு என்னங்கிறத நீங்கள் கடைசியில் தான் தெரிஞ்சிக்கவே முடியும். கடைசி வரைக்கும் இப்போ ப்ளூபர்ஸ்லாம் வந்து பார்க்குறவங்க, அது போக இந்த கமெண்ட் செக்ஷனுக்குலாம் வந்து பார்க்குறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பாதியிலே கேட்டுட்டு அவங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு அவங்களே திட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்ததாக உஷாராணி நாகராஜுங்கிறவங்க, வணக்கம் பிரபா தம்பி, ஆகஸ்ட் 18 எனது மகள் ஹர்ஷினி பிறந்த நாள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பிரபா தம்பி, நீங்கள் வாழ்த்து சொன்னால் என் மகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள்னு போட்டு ஹார்ட் விட்டுருக்குறாங்க. ஹாய் அக்கா, உஷாராணி அக்கா, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஆகஸ்ட் 18 வந்து உங்களோட பொண்ணு ஹர்ஷினிக்கு வந்து பர்த்டே. ஹாய்டா ஹர்ஷினி, மாமாவோட ஹாப்பி பர்த்டேடா தங்கம். இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 18 உங்களுக்கு வந்து பிறந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்டா தங்கம். சாரிம்மா ஹசீனா, ஆக்சுவலாக ஹசீனாங்கிற ஒரு ஐடியிலேருந்து அவங்க அண்ணனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, நீங்கள் வந்து விஷ் பண்ணுங்கண்ணா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் லேட்டாக தான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன். ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்கிறாங்க. சாரிம்மா, அவங்களோட அண்ணனோட பேர் வந்து அப்துல் கலாம். அது ஒரு அருமையான பேருங்க. இந்த மாதிரியான ஒரு பேருக்கே நம்ம வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மிகையாகாது. அப்துல் கலாம் சார், சாருன்னு தான் வருது எனக்கு, அண்ணன் பிரதர்னு கூட வரல. அப்துல் கலாம் சார், உங்களுக்கு வந்து பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. தமயந்திங்கிறவங்களோட பொண்ணு பேர் பவினாங்க. அவங்களுக்கு 19th வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க விஷ் பண்ண சொல்லி. ஹாய் பவினா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. கோகுல்ங்கிறவர் லவ் யூ அண்ணான்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாரு. லவ் யூ ஸோ மச் தம்பி. எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய அன்பு நான் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன், ஹார்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து ஓவர். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். டைமும் வந்து ஒன்றை தாண்டி போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சொந்தக்காரங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டச் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட டாட்டா பாய் பாய், குட் நைட்.